Hi students, இதில் வந்து compounds of hydrogenல hydrides பற்றி பார்க்க போகிறோம். Hydride ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். In which compound hydrogen exists as a -1 oxidation state, that compound is named as hydride. எந்த ஒரு காம்பவுண்டில் ஹைட்ரஜன் -1 அப்படிங்கிற நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைட்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். Hydrogen forms binary hydrides with many electropositive elements including metals and non-metals. Hydrogen வந்து binary hydrides form பண்ணுது எதோட electropositive elements ஆன metals and non-metals ஓட. It also forms ternary hydrides with two metals. ரெண்டு metals ஓட அது ternary hydrides form பண்ணுது. Example பார்த்தீங்கன்னா lithium borohydride. lithium ஒரு metal, boron வந்து ஒரு non-metal. ரெண்டு இருக்கா, அப்போது it forms LiBH4. அதே மாதிரி lithium aluminum hydride also there. The hydrides are classified as என்னென்ன டைப் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் இருக்குன்னா அயோனிக், கோவலண்ட் அண்ட் மெட்டாலிக். ஓகே, அதில் உள்ள நேச்சர் ஆஃப் பாண்டிங்கை பொறுத்து பிரித்து வச்சுருக்காங்க. Hydrides formed with elements having lower electronegativity than hydrogen are often ionic. ஹைட்ரைட்ஸ் வந்து ஹைட்ரஜனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறைவாக உள்ள எலிமெண்ட்ஸோட ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்னா அது வந்து அயோனிக் ஹைட்ரைட்ஸ். Whereas with elements having higher electronegativity than hydrogen form covalent hydrides. ஹைட்ரஜனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக உள்ள எலிமெண்ட்ஸோட ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ். ஃபஸ்ட்டு அயானிக் ஹைட்ரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து செலைன் ஹைட்ரைட்ஸ். அயானிக் ஹைட்ரைட்ஸோட அனதர் நேம் என்னது, செலைன் ஹைட்ரைட்ஸ். These are hydrides composed of an electropositive metal, generally an alkali or alkaline earth metal, except beryllium and magnesium, formed by transfer of electrons from metal to hydrogen atoms. இந்த டைப் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் வந்து மெட்டல்ஸால் ஃபார்ம் ஆகக்கூடியது. ஜென்ரலாக அல்கலி மெட்டல்ஸ் ஆர் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணும். எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிலியமும் மெக்னீஷியமும் இந்த டைப் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாது. இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் மூலமாக மெட்டல் டு ஹைட்ரஜன், மெட்டல்லேருந்து ஹைட்ரஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மூலமாக இந்த ஹைட்ரைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. They can be prepared by the reaction of elements at about 400 degree Celsius. இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸ் வந்து 400 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறது மூலமாக இந்த ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் ஆகும். These are salt like high melting white crystalline solids having hydride ions and metal cations. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சால்ட்டை போல் ஃபார்ம் ஆகிருக்கும். ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒயிட் கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரைட் அயான்ஸ் இருக்கும் அண்ட் மெட்டல் கேட்டயான்ஸ் இருக்கும். ஹைட்ரைட் அயான்ஸ் வந்து H-, ஹைட்ரஜன் வந்து நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தால் தட் இஸ் கால்ட் ஹைட்ரைட் அயான்ஸ், H- ஸ்டேட்டில் இருக்கும். அதே மாதிரி மெட்டல் கேட்டயான்ஸ் Mn+. இப்போ பார்த்தீங்கன்னா லித்தியம் ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2Li + H2 gives 2LiH. இப்போ அந்த LiH பாண்டை பிரேக் பண்ணிங்கன்னா Li+ அண்ட் H- பிரியும். ஸோ திஸ் இஸ் அயனிக் ஹைட்ரைட். அண்ட் கால்சியம் ஹைட்ரைட் ஆல்சோ ஃபார்ம்டு. கால்சியத்தோட ஹைட்ரஜன் டேரெக்டாக கம்பைன்ட் ஆச்சுன்னா இட் ஃபார்ம் CaH2, கால்சியம் ஹைட்ரைட் இஸ் ஃபார்ம்டு. கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் ஆர் மாலிகுலர் ஹைட்ரைட்ஸ். Compounds in which hydrogen is attached to another element by sharing of 2 electrons. ஹைட்ரஜன் வந்து இன்னொரு எலிமெண்ட்டோட 2 எலக்ட்ரான்ஸை மியூச்சுவல் ஷேரிங் மூலமாக ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோவலண்ட் ஹைட்ரைட். மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் ஆர் மீத்தேன், அம்மோனியா, வாட்டர், ஹைட்ரஜன் குளோரைடு, இதில் எல்லாம் சொல்லலாம். கோவலண்ட் ஹைட்ரைட் ஃபர்தர் டிவைடட் இன்டூ 3 கேட்டகரிஸ். கோவலண்ட் ஹைட்ரைடை இன்னும் 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். எலக்ட்ரான் ப்ரிசைஸ், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அண்ட் எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ். எலக்ட்ரான் ப்ரிசைஸ் அப்படின்னா இப்போ மீத்தேன், ஈத்தேன், சிலிக்கன் டெட்ராஹைட்ரைட், ஜெர்மானியம் டெட்ராஹைட்ரைட், இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ப்ரிசைஸாக இருக்கும். அதாவது கரெக்டாக இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது எல்லாமே பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகி இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் B2H6. இப்போ போரான் டைபோரேன், இந்த டைபோரேன்னு பேர் இந்த காம்பவுண்டுக்கு B2H6க்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிங்க்கு தேவையான அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஓகே, இதில் வந்து நார்மல் கோவலண்ட் பாண்டாக இருக்காது 6 பாண்டுமே. இதில் வந்து 4 பாண்ட்ஸ் தான் நார்மல் கோவலண்ட் பாண்டாக இருக்கும், 2 பாண்ட்ஸ் வந்து அப்நார்மல் பாண்ட்ஸ் தான். ஓகே, அதனால் இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ். இப்போ NH3, அம்மோனியா, வாட்டர், இதெல்லாம் எலக்ட்ரான் ரிச்சுன்னு சொல்கிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியா NH3ன்னு எழுதும்போது அந்த நைட்ரஜன் மேலே எப்போவுமே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகே, அதே மாதிரி ஆக்சிஜன் எங்கே வந்தாலும் 2 வேலன்சி இருந்துச்சுன்னா அங்கே வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 பேர்ஸ் இருக்கும். இங்கே வந்து 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும்.
Since most of the covalent hydrates consist of discrete small molecules that have relatively weak intermolecular forces, they are generally gases or liquids. இது வந்து ஜென்ரலாக கேஸஸ் ஆர் லிக்விடாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து வீக்காக இருக்கும் டியூ டு த ஸ்மால் மாலிக்யூல்ஸ். ஹைட்ரஜனோட கம்பேர் பண்ணும்போது அந்த மாலிக்யூல்ஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும். மெட்டாலிக் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட்ஸ். மெட்டாலிக் ஹைட்ரைட் வந்து ஜென்ரலாக வந்து மெட்டல்ஸு அண்ட் அலாய்ஸை எடுத்து ஹைட்ரஜனேஷன் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய ஹைட்ரைட்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் போய் மெட்டலோடைய அந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் வந்து இன்டர்ஸ்டிஷியல் சைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போய் ஆக்குபை பண்ணிக்கும். இன்டர்ஸ்டிஷியல் சைட்டுங்கிறது வாய்டு. ஒரு மெட்டல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மெட்டல் அயான்ஸுக்கு இடையில அங்கங்கே கேப் இருக்கும், அதை தான் வாய்டுன்னு சொல்லுவோம். அந்த கேப்பில் போய் ஒரு ஹைட்ரஜன் அயான் ப்ரெசென்ட் ஆகும். ஓகே, ஆக்குபை பண்ணும். ஹென்ஸ் தே ஆர் கால்ட் இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட்ஸ். அந்த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனை ஆக்குபை பண்ணுறதுனால ஹைட்ரஜன் ஆக்குபைஸ் த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் ஆஃப் த மெட்டல். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட்ஸ். The hydrates show properties similar to parent metals and hence they are also known as metallic hydrides. இந்த ஹைட்ரைடுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதனுடைய பேரண்ட் மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டிஸோட சிமிலராக இருக்கும். அதனால் இது என்னென்னு சொல்கிறோம், மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரைட்ஸ் ஆர் நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் வித் வேரியபிள் காம்போசிஷன். நிறைய ஹைட்ரைட்ஸ் வந்து ஒரு ஃபுல் காம்போசிஷனில் இருக்காது, நான் ஸ்டோக்கியோமெட்ரிக்காக இருக்கும். இப்போ TiHன்னு எழுதணும் அப்படின்னா டைட்டேனியம் ஹைட்ரைட், அதை வந்து TiH2ன்னு எழுத முடியாது. TiH 1.5 to 1.8 இந்த மாதிரி பாயிண்டில் தான் மென்ஷன் பண்ண முடியும் ஃபார்முலா. அதே மாதிரி பெலேடியம் ஹைட்ரேட் பார்த்திங்கன்னா PDH 0.6 to 0.8ன்னு எழுத முடியும். வெறும் PDH அப்படின்னு ஒரு முழு ஹைட்ரஜனாக எழுத முடியாது. இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்க, நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் காம்போசிஷன் அப்படிங்கிறாங்க. சம் ஆர் ரிலேட்டிவ்லி லைட், inexpensive and thermally unstable, which make them useful for hydrogen storage applications. ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன்ஸில் ஒரு சில ஹைட்ரைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் அண்ட் சம் அதர் மெட்டல்ஸ் ஃபார்ம் ஹைட்ரைட்ஸ் வித் தி ஸ்டோக்கியோமெட்ரி MH ஆர் சம்டைம்ஸ் MH2. எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டோக்கியோமெட்ரிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணும். அது MHன்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லை MH2. இந்த எம்ங்கிறது என்னவா இருக்கலாம், டைட்டேனியம், ஜிர்கோனியம், ஆஃப்மியம், வெனேடியம், ஜிங்க் இதெல்லாம் இருக்கலாம். இதுதான் ஹைட்ரைட்ஸை பற்றி இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். Okay, thank you students, thanks for watching the video.